சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இப்படி வந்த பிறகு நீங்கள் கமலஹாசன் கூட, ரஜினி கூட, அன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூட எல்லாம் அந்த அம்மாவுக்கு மூன்றாம் பிறை ஒரு படம் மிகப்பெரிய புகழை தேடி கொடுத்தது. ஸ்ரீதேவியை வட இந்தியர்கள் ஏற்றுக்கொண்டார். போன பிறகு நீங்கள் அங்கே மிகப்பெரிய தயாரிப்பாளர் போனி கபூர் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறது நம்ம. அப்போ போனி கபூர் ஒரு தயாரிப்பாளர், பல கோடி ரூபா அவருக்கு பல தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்திய போனி கபூருக்கு பல கோடி ரூபா இழப்பு ஏற்படும். குணச்சத்திர வேடம், கதாநாயகி வேடம், இப்படி எல்லா குடும்ப கதை, இப்படி எல்லா கேரக்டர்களுமே ஸ்ரீதேவி பொறித்து கொள்வார். நீங்கள் இந்த மூன்றாம் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி பொண்ணாக நடிச்சிருக்கு. இது கணவன் மனைவிக்கு முரண்பாடு வருது. இப்போ நீங்கள் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவே அந்த சொத்துக்களுக்கான பிரிவு தான். கமலஹாசன் எல்லா மனைவிகளோடு பிரிவதற்கு காரணமே அந்த சொத்துக்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொத்து தகராறு பெருசாக, சிவாஜி குடும்பத்தில் சொத்தெல்லாம் இன்றைக்கி இப்போ ஏலம் போயிடுச்சு. கௌதமியுடைய சொத்து பாஜக இருந்த பொழுது ஒருவனை விற்க சொல்லி கொடுக்குது, அவன் விற்றுட்டு ஆசிரியர் செட்டில் ஆகிட்டான். ஒரு 50 கோடி ரூபா சொத்து போச்சு. மீனாவுடைய இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு நீங்கள் பராமரித்து அத்தனை பேர் வச்சுக்கிட்டான். அந்த அம்மா டெல்லியில் பிஜேபியில் போய் முருகன்கிட்ட சொல்லி அந்த சொத்தையெல்லாம் மீட்பதற்காக பெரும் போராட்டம் இப்போ வரைக்கும் நடத்திட்டு. நீங்கள் அங்கே போன பிறகு கோடிகளில் சம்பளம், இங்கே லட்சங்களில் சம்பளம். அப்போது கோடிகளில் வாங்கினவங்க சம்பளத்தை லட்சம் வாங்க மாட்டாங்க. கோடிகளை கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அப்பொழுது இங்கே இல்லை. அதனால தான் ஸ்ரீதேவியை வைத்து படம் எடுக்க, ரெண்டாவது ஸ்ரீதேவியை வச்சு படம் எடுக்கணும்னா ஒரு இந்தியா முழுக்க சந்தைப்படுத்துகிற ஹீரோவாக இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம். 2018 பிப்ரவரி 24 ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்துச்சு. ஸ்ரீதேவி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட நினைவு நாள் வரப்போகுது சார். ஸோ அவங்களோட இறப்புல இருந்து நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள், எதற்காக அவங்க ஒரு வேளை அவங்க கொல்லப்பட்டிருந்தா எதற்காக அப்படின்ற நிறைய கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி போயிட்டு இருந்துச்சு சார். அவங்க சினிமாக்குள்ள ரொம்ப அழகா மக்களை ஈஸியாக ஈர்த்த ஒரு நடிகையாக இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அவங்க சினிமாக்குள்ளே வந்தாங்க, எப்படி அவங்க லைஃப் அப்படியே தமிழ்லேருந்து அப்படியே பாலிவுட் அப்படின்ற மாதிரி எப்படி மாறுச்சு சார், அதை பற்றி சொல்ல முடியும்? இல்லை, இப்போது ஸ்ரீதேவியுடைய அம்மாவும் ஒரு நடிகை, துணை நடிகை. இந்த துணை நடிகை தன்னுடைய மகளை ஒரு பெரிய உச்சபட்ச நட்சத்திரமாக்க வேண்டும் என்று விரும்பியதைப் போலவே ஸ்ரீதேவியை ஒரு திரைப்பட நடிகையாக்கியதில் பெரும் பங்கு அவங்க அம்மாவுக்கு உண்டு. இப்படி வந்த பிறகு நீங்கள் கமலஹாசன் கூட, ரஜினி கூட, அன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூட எல்லாம் அந்த அம்மாவுக்கு மூன்றாம் பிறை ஒரு படம் மிகப்பெரிய புகழை தேடி கொடுத்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி நிறைய மொழிகளில் நடித்தாலும் கடைசியாக அவங்க பாலிவுட்டில் போய் ஆமாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகைகள் தான் பாலிவுட்டில் ரேகா, ஹேமா மாலினி எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பிரபலங்கள் தான். அப்போ அதே வரிசையில் ஸ்ரீதேவி மும்பை பாலிவுட் படங்களில் ஸ்ரீதேவியை வட இந்தியர்கள் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஸ்ரீதேவியுடைய புகழ் உச்சத்துக்கு போயிடுச்சு. போன பிறகு நீங்கள் அங்கே மிகப்பெரிய தயாரிப்பாளர் போனி கபூர் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறது நம்ம. அப்போ போனி கபூர் ஒரு தயாரிப்பாளர், பல கோடி ரூபா அவருக்கு பல தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்திய
போனி கபூருக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. ஓ. இப்போ இழப்பு ஏற்படுகிற பெரிய பண்ணை வீடு, படகு, கார்கள் இதெல்லாம் ஸ்ரீதேவிக்கு சொந்தமானது. ஓ, எல்லாமே இவங்க பேர். ஆமாம் 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 ஆமாம். இப்போ போனி கபூருடைய சொந்த சொத்துக்கள் எல்லாம் பட நிறுவனங்கள் ஆரம்பித்து சொல்ல முடியாத இழப்பு. ஓகே. இந்த இழப்பிலிருந்து போனி கபூர் மீளவே முடியல. சில காலம் இதற்காகவே ஸ்ரீதேவி என்ன பண்ணாங்க, போனி கபூர் நிறுவனங்கள்லேயே இலவசமாக நடித்து கொடுக்குறாங்க. அப்போ தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் போன்ற நடிகர்கள் எல்லாம் ஸ்ரீதேவி உடைய கணவர் போனி கபூர் பெரிய தயாரிப்பாளராக இருந்து ஸ்ரீதேவியின் கணவராக மாறி, ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர், அப்புறம் அவர் மாறுவார், பேர் அப்படி மாறி. அப்போ இந்தி திரைப்படங்களில் நம்பர் 1 நடிகையாக ஸ்ரீதேவி மாறுறாரு. அப்போ இந்தியா முழுக்க இந்தி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் ஸ்ரீதேவியை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தால் அந்த படம் வெற்றி படம். இப்படியான ஹேமா மாலினி ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தாங்க. தர்மேந்திரா, ஹேமா மாலினி, அமிதாப் பச்சன், ரேகா, இப்படி தமிழ்நாட்டிலிருந்து போன நடிகைகள் தான் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்காங்க. இப்போ அமிதாப் பச்சன் ரேகா ஜோடியை போல, அந்த தர்மேந்திரா ஹேமா மாலினி ஜோடியை போல, சசி கபூர், ரிஷி கபூர், இப்படி எல்லா நடிகர் காலங்களில் இருந்த அந்த கதாநாயகி அத்தனை பேருக்குமான பொருத்தமாக ஹேமா மாலினி, ரேகா இவர்களெல்லாம் சாதிக்க முடியாததை அதாவது நடிகைக்காக படம் ஓட ஆரம்பிச்சிது. குணச்சித்திர வேடம், கதாநாயகி வேடம், இப்படி எல்லா குடும்ப கதை, இப்படி எல்லா கேரக்டர்களுமே ஸ்ரீதேவி பொறித்து கொள்வார். நீங்கள் இந்த 3ஆம் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி பொண்ணாக நடிச்சிருக்கு. 16 வயதினில் ஸ்ரீதேவி மயிலு கேரக்டர். எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதில் தன்னை அந்த பாத்திரமாகவே மாறுகிறவர் ஸ்ரீதேவி. அப்போ இப்படி சினிமா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில் நிறைய நட்சத்திர கலை விழாக்கள் வெளிநாடுகளில். ஸ்ரீதேவிக்கு ஹிந்தி ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நிறைய ஐரோப்பா நாடுகளில் நம்ம கலை விழாவுக்கு நிறைய போகுது. அதில் கோடிக்கணக்கான ரூபா சம்பளம். இதெல்லாமே போனி கபூருடைய கடனை அடைக்குது. போனி கபூருடைய கடனை, அந்த குடும்பத்துக்கு சொத்துக்கள் எல்லாம் அடமானத்தில், இந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த அம்மா மீட்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைகள், ஜான்வி, இப்படி 2 குழந்தைங்க. அவர்கள் பெரியதாக வருகிற பொழுது, நான் இனிமேல் என்னுடைய உழைப்பை, இந்த சொத்துக்களை எல்லாம் நான் இழக்க விரும்பலை. எனக்கு எதிர்கால திரைப்பட வாழ்க்கை முடிந்த பிறகு நான் அமைதியாக வாழ போகிறேன். அமைதியாக வாழுகிற பொழுது என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு என்னுடைய உழைப்பு, சொத்து அது எல்லாமே பாதுகாக்க வேண்டி இருக்குன்னு போனி கபூரோட முரண்படுது. போனி கபூர் மீண்டும் திரைப்படம் எடுக்கணும்னு விரும்புகிறார். இந்தியிலாம் பல கோடி ரூபா பட்ஜெட், லட்சத்துக்கெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ பல கோடி பட்ஜெட்னா ஸ்ரீதேவியுடைய சொத்துக்கள் தான் மூலதனமாக வேண்டிய சூழல் வருது. இது கணவன் மனைவிக்கு முரண்பாடு வருது. இப்போ நீங்கள் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவே அந்த சொத்துக்களுக்கான பிரிவு தான். கமலஹாசன் எல்லா மனைவிகளோடும் பிரிவதற்கானமே அந்த சொத்துக்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சொத்து தகராறு பெருசாக, சிவாஜி குடும்பத்தில் சொத்தெல்லாம் இன்னைக்கு இப்போ ஏலம் போயிடுச்சு. வீடே வந்து அவங்க இருந்த வீடே ஏலத்துக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் திரைப்பட நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு உலகத்திலேயே சஞ்சரிப்பார்கள். நீங்கள் நிஜ உலகத்துக்கு வரும்போது எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடும். நீங்கள் கௌதமியுடைய சொத்து பாஜக இருந்த பொழுது ஒருவனை விற்க சொல்லி கொடுக்குது, அவன் விற்றுட்டு ஆசையாகவே செட்டில் ஆகிட்டான். ஒரு 50 கோடி ரூபா சொத்து போச்சு.
மீனாவுடைய இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு நீங்கள் பராமரித்து அத்தனை பேர் வச்சுக்கிட்டான். அந்த அம்மா டெல்லியில் பிஜேபியில் போய் முருகன்கிட்ட சொல்லி அந்த சொத்தை எல்லாம் மீட்பதற்காக பெரும் போராட்டம் இப்போ வரைக்கும் நடத்திட்டு உழைச்சு முடிந்து உழைத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அடுத்த கட்ட போராட்டம். அப்புறம் எதுக்கு இவ்வளோ உழைச்சி இவ்வளோ சொத்தை வாங்கணும்? இதே நிலைமை தான் ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீதேவியினுடைய உழைப்பு பல 100 கோடி பல கோடிகளாக அது வந்த பிறகு அத்தனையும் பாதுகாப்பற்ற நிலை. போனி கபூருடைய கடனை அடைப்பதற்கே அந்தம்மா போராட வேண்டியது. இந்த போராட்டத்தின் நடுவில் தான் நீங்கள் துபாயில் ஒரு நட்சத்திர கலை விழாவுக்கு போகிறாங்க. நட்சத்திர கலை விழாவுக்கு போன நேரத்தில் நீங்கள் அந்த நட்சத்திர ஹோட்டலில் இருக்கிற அதாவது தண்ணீர் தொட்டி, பாத்டப் தண்ணீர் தொட்டியில் நீங்கள் பிணமாக மிதந்தாரு செய்தி வருது. இதற்கு தற்கொலையா கொலையா இல்லை மின்சார பாதிப்பு எது என்ன? அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. காரணம், இறந்து போனவருடைய புகழை அது சிதைத்து விடும் என்ற காரணத்தினால அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இதுதான் இப்போது ஸ்ரீதேவியை போல பம்பாய் பாலிவுட், இந்த பம்பாய் பாலிவுட்டில் சிறப்பாக வாழ்ந்தது யாருமே இல்லை. அதே போல் ஒரு வேதனையில் மரணமடைந்ததும் ஸ்ரீதேவிக்கு உதாரணம் ஸ்ரீதேவி தான். ஹேமாமாலினி இன்னும் குடிகட்டி பிறந்த அந்த கதாநாயகி ஹேமாமாலினி இப்போ அரசியல் இருக்காங்க. ரேகா இப்பொழுதும் திரைப்படத்துறையில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து போன ரேகாவும் ஹேமாமாலினியை விட நீங்கள் நடிப்புலகத்தில் வட இந்திய ரசிகர்களை கட்டி போட்ட ஸ்ரீதேவி இன்று உயிரோடு இல்லை. அவங்க இறப்பே சொந்த நாட்டில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நாட்டில் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துபாயில் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஏன் அவங்க அங்கே தமிழ்லேருந்து அங்கே போனாங்க அப்படின்றது இருக்குல்ல சார். தமிழில் அவங்களுக்கு தமிழ் திரையுலகம் செட் ஆகலையா, இல்லை போதும்னு நினச்சாங்களா, என்ன அவங்க எதுக்காக? நீங்கள் அதாவதுமா சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உயரம் உயரம் உயரம். ஓகே, நீங்கள் இப்போ பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்டுக்கு கூப்பிட்டாலும் போயிருப்பாங்க. எங்கே அமெரிக்காவுக்கு போய் ஹாலிவுட்டில் வாய்ப்பு வந்தாலும் போயிருப்பாங்க. அதுதான் நீங்கள் இப்போ தமிழில் அறிமுகப்படுத்தினா கடைசி வரைக்கும் தமிழ் இருக்கணுங்க. பல பேர் தமிழ் அறிமுகமாகி தெலுங்குக்கு போயிட்டாங்க, கன்னடத்துக்கு போயிருக்காங்க, கன்னடத்தில் தமிழுக்கு வந்திருக்காங்க, அப்புறம் பம்பாய்க்கு போயிருக்காங்க. இப்படித்தானே அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கலை என்பது கலைஞர்களுக்காக மட்டும்தான். அது இனம் மொழியெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தாது. அதுக்கப்புறமா தமிழ்ல அவங்கள அதிகமா பார்க்க முடியல சார். இங்க இருந்து யாரும் அப்ரோச் பண்ணலையா, இல்ல அதுக்கப்புறமா ஒரு சில அதாவது தமிழ் பட்ஜெட்டு ஸ்ரீதேவியை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பலமா இல்லை. நீங்க அங்க போன பிறகு கோடிகள்ல சம்பளம், இங்க லட்சங்கள்ல சம்பளம். அப்போ கோடிகளில் வாங்கினவங்க சம்பளத்தை லட்சம் வாங்க மாட்டாங்க. கோடிகளை கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அப்பொழுது இங்கே இல்லை. அதனால தான் ஸ்ரீதேவியை வைத்து படம் எடுக்க, ரெண்டாவது ஸ்ரீதேவியை வச்சு படம் எடுக்கணும்னா ஒரு இந்தியா முழுக்க சந்தைப்படுத்துகிற ஹீரோவாக இருக்கணும். அப்போ அது போன்ற ஹீரோக்களுக்கு பல கோடி சம்பளம், அதே தயாரிப்பும் பிரம்மாண்டமாக இருக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்கிற தயாரிப்பாளர்கள் இல்லாத காரணத்தினால தான் மீண்டும் தமிழுக்கு வரவும். சார், ஸோ மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கு. முக்கியமாக தமிழ்லேருந்து போனாங்கன்றதுனால தமிழ் ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயம் பேசணும், அவங்களோட நினைவு நாள் வரப்போகுது. மிக்க நன்றி சார் அவங்கள பற்றி நான் பகிர்ந்துக்கிட்டதுக்கு.